ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பொறாமையும் முடிவும். தாவீது கோலியாத்தின் மேல் கொண்ட வெற்றியும் அதனைத் தொடர்ந்து மக்கள் நடுவில் அவனுக்கு கிடைத்த புகழ்ச்சியும் சவுல் ராஜாவை தாவீதின் மேல் பொறாமை கொள்ள வைத்தது. அந்த பொறாமையின் விளைவாக சவுல் தாவீதுக்கு மிகுந்த உபத்திரவங்களை கொடுத்தான். அவன் காடுகளில் அலைந்து திரியும் நிலைமை ஏற்பட்டது. யோசேப்பின் மேல் பொறாமை கொண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனை கடுமையாக பகைத்தார்கள். அதனுடைய விளைவாக அவன் இன்னொரு நாட்டில் அடிமை வேலை செய்யும் அற்ப நிலை நேரிட்டது. தானியேலின் வளர்ச்சியை கண்டு பொறாமையடைந்த பிரபுக்கள் அவனை வெறுத்து விரோதித்து எப்படியாவது அவனுக்கு ஒரு தீங்கை வரவழைக்க வழி தேடினார்கள். அதனுடைய விளைவாக தானியேல் சிங்கக்கபிக்குள் தள்ளப்படும் நிலை ஏற்பட்டது. மனிதர்களின் பொறாமைகள் இவர்களுக்கு மிகுந்த துன்பங்களையும் பாடுகளையும் கொண்டு வந்தன. ஆனால் அந்த துன்பங்கள் அவர்களை அழிப்பதற்கு பதிலாக அவர்களை மிகுந்த உயர்வுகளுக்கு நேராக கொண்டு சென்றது. இந்த உலகத்தில் பொறாமையின் செயல்பாடுகள் மிக வல்லமையானவை. அதனால் நமக்கு துன்பங்களும் தொல்லைகளும் வர வாய்ப்புண்டு. ஆயினும் அவை நிரந்தரம் அல்ல. பொறாமைகள் நமக்கு சில நெருக்கடிகளை கொண்டு வரலாம். ஆனால் அந்த நெருக்கடிகளால் நாம் நொறுங்கி போகாமல் வலிமையாக கட்டி எழுப்பப்படுகிறோம். பொறாமையாளர்கள் இன்று ஜெயித்து விட்டது போன்ற சூழ்நிலைகள் தோன்றலாம். ஆனால் அந்த ஜெய களிப்பு அற்ப நேரமே. தேவன் அவர்களின் வெற்றி களிப்பை வீண் களிப்பாக மாறச் செய்வதோடு அவர்கள் வெட்கப்படும்படியான சூழ்நிலைகளை காணவும் செய்வார். நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலே, பணிபுரியும் அலுவலகத்திலே, குடும்பங்களிலே உங்களுக்கு எதிராக பொறாமையாளர்களின் தீய நோக்கங்கள் நிறைவேறுவது போல தோன்றலாம். ஆனால் அடுத்த கட்டத்தில் அவர்கள் தங்கள் தவறுகளுக்காக மனம் வருந்தும் நேரங்கள் வரும். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, யோசேப்பும் தாவீதும் தானியேலும் பொறாமையாளர்கள் அவர்களுக்கு எதிராக வந்த வேளையில் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியமுடையவர்களாக இருந்தனர். 2, அவர்கள் கர்த்தருடைய செயல்பாட்டிற்காக பொறுமையாக காத்திருந்தார்கள். நாம் முதலாவது தேவனுடைய வழிகளில் நடந்து அவரோடு இருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். 2வது, தீமைக்கு எதிராக தீமையை ஆயுதமாக ஏந்தாமல் கர்த்தர் நீதி செய்யும் நேரம் வரும் வரை காத்திருக்கும் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா என்பதையும் கவனிக்க வேண்டும். சிந்தனைக்கு, பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளால் சோர்ந்து போகாத வாழ்க்கையை தான் தேவன் தருகிறார். பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளால் சோர்ந்து போகாத வாழ்க்கையை தான் தேவன் தருகிறார்.